ஆகாஷ்வாணி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே, இன்று மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, சின்ன வயசில் நமக்கு ரயில் பயணங்கள் அப்படின்னாலே நம்மளால் மறக்கவே முடியாது. என்ன விதமான நினைவுகள் ஒரு ரயிலை நினச்சா நமக்கு தோணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, சத்தம் போட்டுட்டு போன நீராவி என்ஜின் ரயில், அதுக்கப்புறமா டீசலில் போனது, மின்சாரத்தில் போனது, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெட்ரோ ரயில் பார்க்குறோம், வந்தே பாரத் பார்க்குறோம். ஸோ நம்ம ரயில்வே துறை அவ்வளவு தூரம் இன்றைக்கு வரைக்கும் அதிநவீன தொழில்நுட்பங்களை உள்ளடக்கியே வளர்ச்சி பெற்றிருக்குன்னு சொல்லலாம். கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே துறையின் சாதனை ஒரு உலக நாடுகளுக்கு சமமான முறையில் இருக்குது. குறிப்பாக தென்மண்டல ரயில்வே பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள், நிறைய பாதைகளை அவங்க அகலப்படுத்தியிருக்காங்க. மெட்ரோ ரயில் நிறையா வந்திருக்கு. நமக்கு எவ்வளோ சுலபமாக ஒரு இடத்துக்கு நம்ம போகணும், அதை எப்படி எவ்வளோ லகுவாக நம்ம போக முடியும் அப்படின்ற ஒரு அம்சத்தை வலியுறுத்தி மத்திய அரசு ஏராளமான திட்டங்களை தமிழ்நாட்டில் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பேசுகிறதுக்காக நம்ம நிலையத்துக்கு இன்றைக்கு தெற்கு ரயில்வேயின் தலைமை மக்கள் தொடர்பு அதிகாரி திரு எஸ்.என். நரேன் அவங்க வந்திருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்டேயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான மாநிலமாக இருக்குது தமிழகம். இந்த தமிழகத்தில் இருந்து காஷ்மீர் வரைக்கும் சரி, இல்லை இந்த பக்கம் பாம்பே, அந்த பக்கம் கொல்கட்டா, இல்லை வடகிழக்கு மாநிலங்கள், இந்த இடத்துக்கு எல்லாத்துக்கும் போகிறதுக்கு நிறைய ரயில்கள் சென்னையிலேருந்து போயிட்டுருக்கு. ஸோ மொத்தமாக ஒரு சாதனை படைக்கக்கூடிய ரயில்வே துறை நம்மளோட துறையாக இருக்குது. பொதுவாக பெண்கள் பயணம் செய்யும்போது அவங்களுக்கு கூடுதலான ஒரு வசதி தேவைப்படுது. ஏன்னு கேட்டால் அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கணும். அவங்க கூட எடுத்துகிட்டு போகிற லக்கேஜ் முதற்கொண்டு, குழந்தைங்க முதற்கொண்டு, வயதான பெண்களுக்கும் அந்த மேலே ஏறுறது அதெல்லாம் கஷ்டம். ரயிலில் போகும்போது என்ன மாதிரியான வசதிகள் இருக்குது பெண்களுக்கு, அப்புறம் குழந்தைகளுக்கு, அதுக்கப்புறம் வயசானவங்களுக்கு? ரயில்வே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பூரா இந்தியாலையுமே சரி, எல்லா மாநிலங்களிலுமே நெட்வொர்க் ரீச் ஆகிருக்கு. அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம வந்தே பாரத் ரயில்கள், இந்த வந்தே பாரத் ரயில்கள் இந்திய ரயில்வேயின் நவீன முகமாக திகழ்கின்றன. சாதாரண விரைவு ரயில்களுடன் ஒப்பிடும்போது இவை அதிக வேகம், மேம்பட்ட வசதி மற்றும் சிறந்த பயண அனுபவத்தை வழங்குகின்றன. தமிழகத்தில் முக்கிய நகரங்களை விரைவான, வசதியான மற்றும் நவீன ரயில் சேவையுடன் இணைக்கும் வகையில் தற்போது 8 ஜோடி வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. அதில் சென்னை மைசூர், சென்னை கோயம்புத்தூர், சென்னை திருநெல்வேலி, சென்னை நாகர்கோயில், சென்னை விஜயவாடா, கோயம்புத்தூர் பெங்களூரு, மதுரை பெங்களூரு உள்ளிட்ட வழித்தடங்களில் இயக்கப்பட்டும் இந்த ரயில்கள் பயண நேரத்தை கணிசமாக குறைத்து உலக தரத்திலான பயண அனுபவத்தை வழங்கி வருகின்றன. தொழிலதிபர்கள், மாணவர்கள், சுற்றுலா பயணிகள் மற்றும் தினசரி பயணிகள் என பல்வேறு தரப்பினரிடையே இந்த சேவைகள் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளன. 2026 நிதியாண்டில் தமிழகத்துக்கு வரலாறு காணாத வகையில் 7600 கோடி ரூபாயாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதே போல கடந்த 12 ஆண்டுகளில் சுமார் 1300 கிலோமீட்டர் தமிழ்நாட்டிற்கு புதிய ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதை தவிர தமிழ்நாட்டில் மட்டும் 97% எலக்ட்ரிஃபிகேஷன் எட்டப்பட்டுள்ளது. அதேபோல் தமிழ்நாட்டில் ரயில்வே துறையின் கட்டமைப்பு வளர்ச்சிக்கு இணையாக பயணிகள் ஒட்டுமொத்த பயண அனுபவத்தை உயர்த்தும் நோக்கில் அம்ரித் பாரத் நிலைய திட்டத்தின் கீழ் நவீன வசதிகளுடன் 75 ரயில் நிலையங்களில் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு ரயில் நிலையங்கள் மற்றும் ரயில்களில் ரயில்வே பாதுகாப்பு படை தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறது. முக்கிய ரயில்களில் RPF பாதுகாப்பு பணியாளர்கள் மற்றும் ரயில் எஸ்கார்ட் குழுக்கள் பணியமர்த்தப்படுகின்றனர். பெண்கள் பெட்டிகளிலும் சிறப்பு கவனம் செலுத்தப்படுகிறது. பயணிகளுக்கு உதவுவதற்காக முக்கிய ரயில் நிலையங்களில் மே ஐ ஹெல்ப் யூ உதவி மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த மே ஐ ஹெல்ப் யூவில் பாஷை தெரியாமல் கூட இங்கே வரலாம் இல்லையா? அவங்க எப்படி அந்த இடத்த கண்டுபிடிக்கிறது ரயில் நிலையத்தில்? எந்த ஸ்டேஷனை பார்த்தீங்கன்னாலும் மே ஐ ஹெல்ப் யூ போர்டு அந்த ஸ்டேஷனில் பிரதானமான இடத்துல எங்கெங்கெல்லாம் பேசஞ்சர்ஸ் கூடுவாங்கோ அந்த மேஜர் இடத்துல தான் அங்கே அமைக்கப்பட்டிருப்பாங்க. அதில் RPF ஸ்டாஃபும் உட்கார வச்சுருப்பாங்க, இல்லை கமர்ஷியல் ரயில்வே ஸ்டாஃபும் உட்கார வச்சுருப்பாங்க. ஸோ தட் அவங்க எதுவாக இருந்தாலும் அவங்களால செய்ய முடியல, உடனடியாக ஹெல்ப் பண்ண முடியல, அவங்க உடனே கண்ட்ரோலில் கேட்டு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க. மேலும் அவங்களுக்கு திடீர்னு எமர்ஜென்சி ஹெல்ப் தேவை, ஒரு கிரீவன்ஸ் இருக்குது அப்படின்னா ரயில் மதத் ஆப் இல்லாட்டி
வெப்சைட்டில் போய் புகார் மற்றும் கோரிக்கைகளை உடனடியாக பதிவு செய்யலாம். என்ன ஆப் சார் அது? ரெயில் மதத் ஆப், ரெயில் ரெயில் மதத் வெப்சைட். மதத் அது website. வந்து பப்ளிக் கிரீவன்ஸ், ரயில்வேஸ் பேசஞ்சர்ஸ் கிரீவன்ஸ் வெப்சைட். ஸோ அதை நம்மளுடைய மொபைல்லே டவுன்லோட் பண்ணி வச்சு டெஃபினட்டாக. அதே மாதிரி முக்கிய ரயில் நிலையங்களில் சிசிடிவி கண்காணிப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. சந்தேகத்திற்கு இடமான நபர்கள் அல்லது சம்பவங்கள் குறித்து உடனடியாக ஆர்பிஎஃப் அல்லது ரயில்வே ஊழியர்களுக்கு தகவல் தெரிவிப்பதும் பயணிகள் பாதுகாப்பு மேலும் உறுதிப்படுத்தும். அதே மாதிரி முக்கிய ரயில் நிலையங்களில் பெண்களுக்கான உதவி மற்றும் வழிகாட்டல் வழங்கும் விமன் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் செயல்பட்டு வருகின்றன. மேலும் மேரி சஹேலி என்ற சிறப்பு முயற்சியின் மூலம் தனியாக பயணம் செய்யும் பெண் பயணிகளை ஆர்பிஎஃப் பெண் காவலர்கள் பயணத்தின் தொடக்கம் முதல் இலக்கு நிலையம் வரை கண்காணித்து தேவையான உதவிகளையும் பாதுகாப்பு ஆதரவையும் வழங்குகின்றனர். பெண்கள் வந்து தனியாக ட்ராவல் பண்ணும்போது அவங்க வந்து புக் பண்ணுறதுலேயே அதை வந்து சொல்லணுமா, எப்படி அதை வந்து செய்கிறதுன்னு? ஆர்பிஎஃப் ஸ்டாஃப் வந்து எப்பயுமே ரவுண்ட்ஸில் இருப்பாங்க. ஸோ தே வில் கீப் மானிட்டரிங். எங்கெங்கெல்லாம் ஸ்பெஷலாக லேடிஸ் கோச் இருக்கிறவங்க, லேடி பேசஞ்சர்ஸ் அவங்க இருக்கிற ஸ்பெஷலாக மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது உள்கட்டமைப்பை பற்றி சொன்னீங்க. நம்ம அரசாங்கம் வந்து ரயில், விமானம், அப்புறமா வந்து பேருந்து, இது எல்லாமே வந்து போர்ட் சென்டர்ட், போர்ட் லெட் டெவலப்மெண்ட்னு சொல்கிறோம் இல்லையா? துறைமுகத்துக்கு எல்லாம் வந்து கனெக்டிவிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா பண்ணுறாங்க. நான் சொல்கிறது சரக்கு ரயில்களுக்கு சொல்கிறேன் நான். அது புதுசாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் என்ன சார் பண்ணியிருக்காங்க? இப்போ வந்து மேஜர் போர்ட்ஸ் நம்ம வந்து தமிழ்நாட்டில் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அங்கேருந்து இருக்கிற கனெக்டிவிட்டி, அங்கே இருக்கிற ஃப்ரீட் மூமெண்ட்டுக்கு என்னென்ன போர்ட்டோட கோஆர்டினேட் பண்ணி என்னென்ன ஹெல்ப் அவங்களுக்கு வேணும், எப்படி நம்ம வந்து போர்ட்டில் வர கமாடிட்டிவ்ஸ் வந்து ரயிலில் எடுத்துகிட்டு ஃப்ரீட்டாக கேரி பண்ணலாம் அப்படிங்கிற டிஸ்கஷன் வந்து ரெகுலராக நடந்துகிட்ருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப சென்னை போர்ட், தூத்துக்குடியின் போர்ட்டில் வந்து ஸ்பெஷலாக ரயில்வே சைடிங்ஸ் இருக்குது. ஸோ அதுலேருந்து டேரெக்டாக வந்து சரக்கு வந்த உடனே ரயிலே எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. அது பல வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம். பட் இன்னும் தீவிரமாக அது வந்து எல்லா கமாடிட்டிஸையும் வந்து ரயிலில் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட எஃபர்ட் போட்டுட்ருக்கோம். இப்போ ஆன்மீக சுற்றுலா அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து அதிகமாக பிரபலமாயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஆன்மீக தலங்களெல்லாம் வந்து இணைக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஸோ தமிழ்நாட்டில் வந்து அந்த மாதிரி என்ன விதமான திட்டங்கள் இருக்குது சார்? ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல்ஸோ இல்லை ஹாலிடேஸோ இல்லை நார்மல் ஃப்ரெஷ் சீசன்லேயோ நம்ம வந்து ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் சர்க்குலர் இஷ்யூ பண்ணியிருந்தோம். சதர்ன் ரயில்வே, தமிழ்நாடு அண்ட் கேரளா இருக்கிற ஸ்பெஷல் ட்ரெயின்ஸில் மேக்ஸிமம் ஆக்குபென்சி நம்ம சதர்ன் ரயில்வேல தான் இருந்திருக்கு. அதாவது ஆவரேஜ் ஆக்குபென்சி ஆல் ஓவர் தி கண்ட்ரி வந்து அரௌண்ட் 900 பேசஞ்சர்ஸ் ஒரு ட்ரெயின். ஆனால் நம்மளோட சதர்ன் ரயில்வே ஓட்டின ஸ்பெஷல் ட்ரெயின்ஸில் 1300 பேசஞ்சர்ஸ் பர் ட்ரெயின். ஸோ இது வந்து என்ன குறிக்குதுன்னா, மக்கள் வந்து நம்மளோட ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் இன்ட்ரோடக்ஷனை வந்து ரொம்ப நல்லா வரவேற்று அதை எல்லாருமே ஹை ஆக்குபென்சியில் வண்டி ஓடுதுன்னு அர்த்தம். ஸோ people are taking trains as a possible most transportation route to reach their destinations. ரயில் நிலையங்களில் வந்து நம்ம முதல்ல பார்க்குற வசதி என்னென்னா பிளாட்ஃபார்ம் பார்க்குறோம், அதுக்கப்புறமா வந்து லெவல் கிராசிங் அது பார்க்குறோம். ஸோ பிளாட்ஃபார்ம் வந்து அந்த பழைய காலத்து பிளாட்ஃபார்ம் தான் இன்னமும் நிறைய இடங்கள்ல இருக்குது. அதுக்காக வந்து அம்ரித் பாரத் திட்டம் அப்படின்றத மத்திய அரசு பண்ணியிருக்காங்க, நிறைய தமிழ்நாட்டிலையும் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் வந்து ரயில்வே துறையின் கட்டமைப்பு வளர்ச்சி இணையாக பயணிகள் ஒட்டுமொத்த பயண அனுபவத்தை உயர்த்தும் நோக்கில் அம்ரித் பாரத் நிலைய திட்டத்தின் கீழ் நவீன வசதிகளுடன் 75 ரயில் நிலையங்களில் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் நடந்து வருகின்றன. இந்த நிலையங்களில் மேம்பட்ட காத்திருப்பு அறைகள், லிஃப்ட், எஸ்கலேட்டர், மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகள், இலவச வைஃபை, டிஜிட்டல் தகவல் காட்சிகள் போன்ற வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அம்ரித் பாரத் நிலைய திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் தேர்வு செய்யப்பட்ட 75 ரயில் நிலையங்களில் 24 ரயில் நிலையங்களின் பணிகள் நிறைவடைந்து மாண்புமிகு பிரதமரால் திறந்து வைக்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள 51 ரயில் நிலையங்களில் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் பல்வேறு நிலைகளில் நடைபெற்று வருகின்றன. இதைத் தவிர பல முக்கிய ரயில் நிலையங்களில், எக்ஸாம்பிள் சென்னை எக்மோர், அதில் வந்து ரூபாய் 842 கோடி மதிப்பிலான ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் நடந்து கொண்டிருக்கின்றன. அதேபோல் மதுரை சந்திப்பு ரயில் நிலையத்தில் ரூபாய் 414 கோடி, காட்பாடி ரயில் நிலையத்தில் 260 கோடி மதிப்பீட்டில் மேஜர் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் நடந்து கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் வந்து நம்மளோட ஸ்டேஷன்ஸை, பேசஞ்சர் எக்ஸ்பீரியன்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்காக. இந்த டோட்டல் 77 ஸ்டேஷன்ஸ் அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீமில் அரௌண்ட் 3300 crores காஸ்ட்டில் இதெல்லாம் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ முந்தி வந்து நம்ம ஒரு ட்ரெயின் டிக்கெட் நம்ம பதிவு பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு நிறையா க்யூவில் போய் நிற்கணும், அதுக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து அதை இன்டர்நெட்டில் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து மொபைல் மூலமாகவும் பண்ணக்கூடிய வசதிகள் இருக்குது. ஸோ எவ்வளோ தூரம் இந்த டிஜிட்டல் வேலைகள் நடந்து கொண்டிருக்கு சார் ரயில்வேல? டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் இந்திய ரயில்வே பல்வேறு தொழில்நுட்ப வசதிகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. பயணிகள் டிக்கெட் முன்பதிவு, ரயில் தகவல், புகார் பதிவு உள்ளிட்ட பல சேவைகள் ஒரே இடத்தில் பெறும் வகையில்
ரயில் ஒன் ஆப் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ரயில் ஒன் ஆப் இப்போ வந்து இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இருக்கிற எல்லா பேசஞ்சரும் ரொம்ப ஃபேமஸாக எல்லாருமே அதை டவுன்லோட் பண்ணி இப்போ டிக்கெட் எடுக்கிறது அன்ரிசர்வ் டிக்கெட்லேருந்து ரிசர்வ் டிக்கெட்லேருந்து எல்லாருமே அதை யூஸ் பண்ணுறாங்க. ஃபுட் ஆர்டரிங் அதில் எல்லாமே அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதே போல் ஐஆர்சிடிசி இணையவழி முன்பதிவு சேவை மூலம் பயணிகள் எளிதாக டிக்கெட் முன்பதிவு செய்து வருகின்றனர். முக்கிய ரயில் நிலையங்களில் இலவச வைஃபை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. டிக்கெட் பரிசோதகர்களுக்கு ஹேண்ட்ஹெல்ட் டெர்மினல் வழங்கப்பட்டுள்ளதால் டிக்கெட் செக்கிங் அதே மாதிரி காலியிட ஒதுக்கீடு விரைவாகவும் வெளிப்படையாகவும் நடைபெறுகிறது. ஸோ இப்போ வந்து பயணத்தில் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும்போது அதை புகாரை பதிவு பண்ணுறதுக்கும் வசதி இருக்கா அதில்? அப்சல்யூட்லி. ரயில் மதத் ஆப்பில் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அது வெப்சைட்டும் ரயில் மதத் வெப்சைட்லையும் போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம் உங்கள் கிரீவன்ஸஸை. அதே மாதிரி பாதுகாப்பை வளப்படுத்தும் வகையில் ஸ்டேஷன் நிலையங்களில் ஒருங்கிணைந்த பாதுகாப்பு அமைப்பு மற்றும் சிசிடிவி கண்காணிப்பு வசதிகள் நிறுவப்பட்டுள்ளன. ஸோ பயணிகள் வந்து அவங்க டைமிங்கு அவங்களோட பிளாட்ஃபார்ம் நம்பரு அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் பெரிய லெவலில் டிஜிட்டல் ரயில் ஒன் ஆப் மூலமா எல்லாம் பார்த்துக்கலாம். நம்ம ரயில் ஒன் ஆப்பில் இதெல்லாம் அவைலபிள். தமிழ்நாட்டில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புது ரயில்கள் பற்றி சொல்லுங்கள் சார். போன வருடம் மட்டும் நம்ம தமிழ்நாட்டில் 23 புது ட்ரெயின் சர்வீசஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து எல்லா டைரக்ஷன்ஸ்லையும் நியூ ட்ரெயின்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து அம்ரித் பாரத் ட்ரெயின்ஸ் உட்பட ஏகப்பட்ட ட்ரெயின்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் மக்களின் தேவைக்காக. அதே மாதிரி கடந்த 12 வருடங்களில் நம்ம வந்து 1300 கிலோமீட்டர் ட்ராக் வந்து போடப்பட்டிருக்கு. முன்பதிவு எல்லா ட்ரெயினுமே ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக இருக்குது. ஆமாம், இங்கே தமிழ்நாட்டில் மட்டும். அதை எப்படி நீங்கள் டேக்கிள் பண்ணுறீங்க நீங்கள் அதை? இந்த எஸ்பெஷலி ஃபெஸ்டிவல்ஸ் வரும்போது ரஷ் சீசனில் வந்து நாங்கள் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ட்ரெயின்ஸோட ஆக்குபென்சி சதர்ன் ரயில்வேல மட்டும் இந்தியாவில் இருக்க அதர் ரயில்வே ஜோன்ஸை விட நம்ம தான் அதிகமான ஆக்குபென்சி, ஹையஸ்ட் ஆக்குபென்சி பை சதர்ன் ரயில்வே தான். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 1300 பேசஞ்சர்ஸ் பர் ட்ரெயின். அதாவது போன வருஷம் மட்டுமே நம்ம வந்து 2513 ட்ரிப்ஸ் அக்ராஸ் 229 ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் போட்டிருக்கோம். அதை தவிர்த்து 1762 சர்வீசஸ் ஆஃப் அன்ரிசர்வ்ட் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் போட்டிருக்கோம். 32.9 lakh பேசஞ்சர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஆன் அன் ஆவரேஜ் ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினில் 1312 பேசஞ்சர்ஸ் ஒரு ட்ரிப்பில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆல் இண்டியா ஆவரேஜ் வந்து 894 தான். பல மாநிலங்களை சேர்ந்தவங்க இங்கே வந்து வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் இல்லை ஒரு திருவிழா அவங்களுக்கு வரும்போதும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறீங்க இல்லையா? ஆமாம். அதே மாதிரி இப்போ என்ன புதுசாக பண்ணியிருக்கோம் நான் போன வருஷத்துலேருந்து, இப்போ லேட்டஸ்டே ஒருத்தர் வந்து மெட்ராஸ் டு திருச்சி ராக்ஃபோர்ட்டில் புக் பண்ணியிருக்காரு. ஆனால் அது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ பின்னாடி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் மெட்ராஸ் திருச்சி ரூட்லேயே. ஸோ எந்தெந்த பேசஞ்சருக்கு அந்த பர்டிகுலர் செக்ஷனில் நார்மல் ட்ரெயின்ஸில் புக் பண்ணி வெயிட்டிங் லிஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்களுக்குலாம் நாங்கள் ஒரு SMS அனுப்புகிறோம். இந்த மாதிரி இந்த ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இதில் வேணால் புக் பண்ணிக்கோங்க. இது ஒரு முக்கியமான ரீசன். SMS கொடுத்துருவோம். கன்சர்ன் யார் புக் பண்ணிருக்காங்களோ அவங்க இந்த SMS ஃபெசிலிட்டி இருந்ததனால தான் வந்து நம்ம சதர்ன் ரயில்வேல ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் ஆக்குபென்சி ஹஸ் பீன் 1300. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய, அதாவது ஒரு ரயில் போற பாதையெல்லாம் வந்து அகலப்பாதை பண்ணியிருக்கீங்க. 2 வழி தடங்கள்ல வந்து இன்னும் கூட கொஞ்சம் வழிபாதைகளை ஏற்படுத்திருக்கீங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் என்ன பண்ணியிருக்கீங்க 2014ஆம் ஆண்டுலேருந்து சார்? அரௌண்ட் 1300 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் நியூ ரயில்வே லைன்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். நியூ லைன்ஸ், காஜ் கன்வர்ஷன், டபுளிங், ட்ரிப்ளிங், குவாட்ரிப்ளிங் அதெல்லாம் இன்க்ளூட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நியூ லைன்ஸ் காஜ் கன்வர்ஷனில் பழனி பொள்ளாச்சி செக்ஷன், பொள்ளாச்சி பாலக்காடு டவுன் செக்ஷன், செங்கோட்டை நியூ அரியன்காவு செக்ஷன், பொள்ளாச்சி போதனூர் செக்ஷன், திருவாரூர் திருத்துறைப்பூண்டி பட்டுக்கோட்டை காரைக்குடி செக்ஷன், மதுரை தேனி திருத்துறைப்பூண்டி அகஸ்தியம்பள்ளி, தேனி போடி நாயக்கனூர், சின்னசேலம் பொறுப்படைக்குறிச்சி, காரைக்கால் பேராளம் செக்ஷன் இதெல்லாம் நியூ லைன்ஸ் காஜ் கன்வர்ஷனில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டபுளிங், ட்ரிப்ளிங், குவாட்ரிப்ளிங்கில் வந்து கள்ளக்குடி பழங்கநத்தம் அரியலூர் செக்ஷன், அத்திப்பட்டு இன்னூர் 3rd and 4th லைன், திண்டிவனம் பேரணி, திண்டிவனம் ஒலக்கூர் தொழுப்பேடு நிறைய செக்ஷன்ஸ் டபுளிங், ட்ரிப்ளிங், குவாட்ரிப்ளிங் பண்ணியிருக்கோம். 5 வயசுக்கு குறைவாக இருக்கிற குழந்தைங்களுக்கு அரை டிக்கெட் வாங்குவோம். இப்பயும் அந்த கான்செப்ட் இருக்குதா சார்? ஸோ 5 வயசு கீழே இப்போ உங்களுக்கு சீட்டு தேவையில்லைன்னா ட்ராவல் வந்து ஃப்ரீ. ஒருவேளை உங்களுக்கு செப்பரேட் சீட் தேவை அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல் அடல்ட் ஃபேர் சார்ஜ் பண்ணுவோம். அதே மாதிரி 5 to 11 இயர்ஸ்க்குள்ளே இப்போ உங்களுக்கு செப்பரேட் சீட்டு தேவையில்லை அப்படின்னா 50% ஆஃப் த டிக்கெட் 50% ஆஃப் தி ஃபேர் சார்ஜ் பண்ணுவோம். இவ்வளோ நேரம் வந்து 2014ஆம் ஆண்டுல இருந்து ரயில்வே துறையில் எவ்வளவு சாதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்குது அப்படின்றத பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. தமிழ்நாடுன்னு சொல்லும்போது கனெக்டிவிட்டி, அதாவது அடுத்த மாநிலங்களுக்கு வந்து இவங்க ரொம்ப கிட்ட இருக்கிறாங்க. புது ட்ரெயின்ஸும் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு சொன்னீங்க. மொத்தமாக நீங்கள் என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க நம்மளோட சாதனைகளை பற்றி? ரயில்வேஸ் நீங்கள் மனசில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்டேஷனு, இன்னொன்று ட்ரெயின்ஸு, 3வது ட்ராக்கு, OHE எக்யூப்மெண்ட்ஸு. ஸோ இந்த 3 செக்ஷன்லேயும் வந்து
அசாத்தியமான மாற்றங்கள் இந்த கடந்த ஆண்டுகளில் நடந்திருக்கு ரயில்வேஸில். மேஜர் ஸ்டேஷன் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸில் இருந்து, புது வந்தே பாரத் ட்ரெயின்ஸில் இருந்து, ட்ராக் ரினியூவல்ஸ், டபுளிங் குவார்டர்பிளிங் ஆஃப் ட்ராக்ஸில் இருந்து எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் வந்து அசாத்தியமான மாற்றங்கள் ரயில்வேல நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு நேரம் எங்களோட நிலையத்துக்கு வந்து ரயில்வே துறையின் சாதனைகள், குறிப்பாக தமிழ்நாடு தொடர்பான விஷயங்களை குறித்து நீங்கள் பகிர்ந்து கொண்டதுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. தேங்க்யூ. சரி சார்.